வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரளாவில் நிலச்சரிவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 350 கடந்தது. 10,000 பேர் அரசின் முகாம்களில் தஞ்சம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாட்டில் 5வது நாளாக மீட்பு பணி. மண்ணால் மூடப்பட்டுள்ள வீடுகளில் சடலங்கள் இருக்கிறதா என்று ஆய்வு. கேரளாவில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட 25 பேர் நிலச்சரிவில் மாயம். தேடும் பணி நடைபெற்று வருவதாக மீட்பு பணிகளை கணிக்கும் தமிழக ஐஏஎஸ் அதிகாரி சம்பீரன் தகவல். வயநாடு நிலச்சரிவின் போது சூச்சிப்பாரா நீர்வீழ்ச்சிக்கு சென்றவர்கள் பாறையில் ஏறி தஞ்சம். 3 பத்திரமாக மீட்டது இந்திய விமானப்படை. வயநாட்டில் மீட்புப் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் பேட்டி. அடையாளம் காண முடியாத 67 சடலங்கள் மொத்தமாக எரியூட்டப்படும் என்றும் அறிவிப்பு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவின் நிவாரணப் பணிக்கு நடிகர் மோகன்லால் 3 கோடி ரூபாய் நிதி. சூரல்மலையில் ராணுவ உடையில் சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 100 வீடுகளை கர்நாடக அரசு கட்டித்தரும். முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. ஒருங்கிணைந்த யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் யானைகளின் எண்ணிக்கை 3063 அதிகரித்திருப்பதாகவும் அறிவிப்பு. அவிநாசி அத்திக்கிழவு திட்டத்தை விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டுவரக் கோரி பாஜக சார்பில் போராட்டம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 3வது பதக்கம் வெல்லும் வாய்ப்பை தவறவிட்டார் மனு பாக்கர். 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 4வது இடம் பிடித்தார். ஒலிம்பிக் வில்வித்தை போட்டியில் காலிறுதிக்கு முன்னேறினார் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் 6-4 என்ற புள்ளி கணக்கில் ஜெர்மனி வீராங்கனையை வீழ்த்தினார். நீலகிரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் பரவலாக 1 வாரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை மையம் கணிப்பு. அருந்ததியினருக்கான உள்ஒதுக்கீட்டை உறுதி செய்த உச்சநீதிமன்றம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து நன்றி தெரிவித்த அருந்ததியர் சங்கங்கள். மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு நிலைப்பாடு சந்தேகம் அளிக்கிறது. மேட்டூர் அணையை ஆய்வு செய்த பிறகு அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளத்தால் முதலிமேடு, நாதல்புரகை கிராமங்களுக்கான சாலை துண்டிப்பு. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் முகாம்களுக்கு வரும் மக்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காவிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பழனியில் உலக முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு கால்கோல் விழா. 24ஆம் தேதி தொடங்கும் மாநாட்டிற்கான பணிகளை 15ஆம் தேதிக்குள் முடிக்க உத்தரவு. கோவை புறநகர் பகுதிகளில் இருசக்கர வாகனங்களில் சென்று நகை பறித்து வந்த 4 பேர் கைது. 17 சவரன் நகைகளை பறிமுதல் செய்து காவல்துறை விசாரணை. சென்னை கடற்கரை பாலாஜாபாத் இடையே வந்தே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம்.
ராயபுரம், பெரம்பூர், வில்லிவாக்கம் வழியாக இயக்கம். நெல்லை சொரிமுத்து அய்யனார் கோவிலில் ஆடி அமாவாசை திருவிழா களைகட்ட தொடங்கியிருக்கிறது. இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் வனத்துறையின் கடும் சோதனைக்கு பிறகு பக்தர்கள் கோவிலுக்கு அனுமதிக்கப்படுகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவமணி. விவரங்கள். திருநெல்வேலி மாவட்டம் முண்டந்துறை புலிகள் காப்பக வனப்பகுதிகள் அமைந்திருக்கிறது சொரிமுத்து அய்யனார் கோவில். இந்த கோவில்ல ஆடி அமாவாசை திருவிழா அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்ததாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக முன்பு அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை வனப்பகுதிக்குள்ளேயே ஒரு வாரத்திற்கு மேலாக அந்த பகுதி மக்கள் குடியமைத்து தங்கியிருப்பார்கள். தற்போது வனத்துறை கடும் கட்டுப்பாடுகள் விதித்ததன் அடிப்படையில் கடந்த 3 ஆண்டுகளாக 3 நாட்கள் மட்டுமே உள்ளே தங்கியிருப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாது தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய மக்கள் அந்த பகுதியில், அதாவது வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முண்டந்துறை வனப்பகுதிக்குள்ள குடியமைத்து தங்கி எங்கேயே சமைத்து சாப்பிட்டு இந்த சொரிமுத்து அய்யனார் கோவில் நடக்கக்கூடிய ஆடி அமாவாசை திருவிழாவில் கலந்து கொள்வது வழக்கம். இதற்காக நேற்று முதல் அவர்கள் குடியமைப்பதற்கான பொருட்களை கொண்டு செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. தொடர்ந்து இன்று காலை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கிறது. மற்ற தனியார் வாகனங்கள் வனப்பகுதிக்குள் அனுமதி இல்லை என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த வனத்துறை சோதனை சாவடி பாபநாசம் பகுதியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு இந்த அரசு வாகனங்கள்ல மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். நாளை காலை முதல் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் சொரிமுத்து அய்யனாருக்கு நடத்தப்படும். அங்கே இருக்கக்கூடிய தொடர்ந்து பேச்சியம்மன், சொரிமுத்து அய்யனார் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களுக்கு இங்கிருந்து செல்லக்கூடிய மக்கள் வழிபாடு நடத்துவார்கள். நாளை மாலை மற்றும் இரவில் அந்த பூக்குழி திருவிழா அப்படிங்கிறது நடைபெறும். இதில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பூக்குழி இறங்கி தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். இதற்காக வனத்துறையினர் கடும் கட்டுப்பாடுகளுடன் மக்களை அனுமதிக்கிறார்கள். வனத்துறை சோதனை சாவடியில அந்த பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை, மது, பீடி, சிகரெட் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை. அனைத்தையும் சோதனை செய்து பக்தர்களை அனுப்புகிறார்கள். நாளை சிறப்பு நிகழ்வான அந்த ஆடி அமாவாசை திருவிழா நடைபெற இருக்கிறது. நந்தா, நன்றி சிவமணி, விரிவான விவரங்களுக்கு. கர்நாடகா காங்கிரஸ் அரசு கிட்ட துரைமுருகன் அவர்கள் கை நீட்டி பணம் வாங்கிட்டாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அவர் மத்திய அரசு மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றாருல்ல, இப்ப ஏன் சந்தேகத்தை நான் சொல்றேன். எதுக்கு சந்தேகமா இருக்குன்னா, இதுவரை கர்நாடகா காங்கிரஸ் அரசை பத்தி ஒரு வார்த்தை பேசலையானே, ஒரு வார்த்தை கண்டிக்கலையானே, கர்நாடகா காங்கிரஸ் அரசு செய்வது தப்புன்னு சொல்லவே இல்லையானே. இன்னைக்கு மழை வந்துருச்சு, தப்பிச்சிட்டோம். மழை வந்தனால தண்ணி வருதுண்ணே 4 நாளா, அதனால நம்ம அதை மறந்துடுவோம் அப்படின்னு திமுக நினைக்குது. திமுகவோட ஐடியா என்னன்னாங்கன்னா, ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வியாதியை மறதி. 6 மாதம் மழை வந்துருச்சு, எல்லாம் மறந்து. நீ காவேரி பிரச்சனை காணாமல் போயிடுச்சு, அவ்வளோதான். நீ காவேரி பிரச்சனை கிடையாது, ஏன்னா மழை வந்துருச்சு. இன்னைக்கு காவேரி பிரச்சனை அடுத்த வருஷம் வரும். இனி அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சீர்காழி அருகே ஆற்றின் உள்ளே அமைந்திருக்கூடிய நாதல் படுகை மற்றும் முதலைமேடு திட்டு கிராம சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. கொள்ளிடம் ஆற்றில் வினாடிக்கு 1,40,000 கனஅடி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் சந்தைப்படுகை, நாதல் படுகை, முதலைமேடு திட்டு உள்ளிட்ட கிராமங்களில் ஆற்றின் கரையோரம் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. நாதல் படுகை மற்றும் முதலைமேடு திட்டு கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையை கடந்து வெள்ள நீர் செல்வதால் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆற்றின் கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உடைமைகள் மற்றும் கால்நடைகளுடன் கரையில் அமைந்திருக்கூடிய தற்காலிக முகாம்களுக்கு வர தொடங்கியுள்ளனர். மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. ஆடிப்பெருக்கை ஒட்டி கோவையில் உள்ள தங்கமயில் நகைக்கடையில் தள்ளுபடி விலையில் நகை வாங்க மக்கள் குவிந்தனர். ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை முன்னிட்டு தங்கமயில் நகைக்கடைகளில் தங்கம் கிராமிற்கு 200 ரூபாய் வரை தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வைரம் 1 கேரட்டிற்கு 1 கிராம் தங்க நாணயம் பரிசு, வெள்ளி 1 கிலோவிற்கு 4000 ரூபாய் வரை தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த சிறப்பு தள்ளுபடி மற்றும் சலுகைகளை முன்னிட்டு காலை முதலே கோவை ஒப்பனைக்கார வீதியில் உள்ள தங்கமயில் நகைக்கடைக்கு பொதுமக்கள் வந்து நகைகளை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். இந்த சலுகையில் வரக்கூடிய 31ஆம் தேதி வரை வழங்கப்படுவதாக நகைக்கடை மேலாளர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். குவாலிட்டி கான்சியஸ்னஸில் வந்துட்டாங்க. அதுபோக லைட் வெயிட்டில் கேட்குறாங்க. ஸோ ஹேண்ட்மேட் அண்டு மிஷின் மேட் ஜுவல்லரி, காஸ்டிங், ஃபியூஷன், இந்த மாதிரி அனைத்து விதமான ஜுவல்லரிகளையும் நாங்கள் இங்கே மக்களுடைய பார்வைக்கு வச்சுருக்கோம். இதேபோன்று மதுரையில் நேதாஜி ரோடு, காலவாசல், அண்ணாநகர், மேலூர், திருமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள தங்கமயில் நகைக்கடைகளில் நகை வாங்க வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதியது. கஸ்டமர் குவாலிட்டி கான்சியஸ்னஸில் வந்துட்டாங்க.
அதுபோக லைட் வெயிட்டில் கேட்குறாங்க. ஸோ ஹேண்ட்மேட் அண்டு மிஷின் மேட் ஜுவல்லரி, காஸ்டிங், ஃபியூஷன், இந்த மாதிரி அனைத்து விதமான ஜுவல்லரிகளையும் நாங்கள் இங்கே மக்களுடைய பார்வைக்கு வச்சுருக்கோம். திருச்சியில் உள்ள தங்கமயில் நகைக்கடையிலும் ஏராளமான பொதுமக்கள் குவிந்து தங்கம், வெள்ளி, வைரம் நகைகளை சலுகை விலையில் வாங்கிச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் ஆடிப்பெருக்கை ஒட்டி 20,000 பேருக்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. சிங்கம்புணரியில் உள்ள சித்தர் முத்துவடுகநாதர் கோவிலில் ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி வணிக நல சங்கம் சார்பாக சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதற்கு பிறகு கோவில் முன்பாக உள்ள அன்னதான மண்டபத்தில் மலை போல் குவித்து வைக்கப்பட்டிருந்த அன்னத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது. கோவை புறநகர் பகுதிகளில் இருசக்கர வாகனங்களில் சென்று நகைப்பறிப்பில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சூலரை சேர்ந்த பிரான்சிஸ் என்பவரின் வீட்டில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது ரோகன், விஜய், அபிலேஷ், முபாரக் அலி ஆகியோர் கொள்ளையில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் பல்லடம் பகுதியை சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் இருசக்கர வாகனத்தை திருடிய இந்த கும்பல் வழிபறி மற்றும் கொள்ளை சம்பவங்களுக்கு அந்த வாகனத்தை பயன்படுத்தி இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 17.5 சவர நகைகளையும் மீட்டனர்.